தமிழகத்தில் இப்போ பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் ஏற்கனவே இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை. இந்த அரசு மக்களுக்கு எவ்வாறான திட்டங்களை தீட்டுகிறார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு, கொலை கொள்ளை கற்பழிப்பு, நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் என்கிற ஒரு மிதப்பின் உச்சத்தில் இருந்த திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி நியாயமானதாக பார்க்குறீங்க? அது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஒரு முதலமைச்சராகவும் இருக்கிற தவாக்க அவனுடைய எம்எல்ஏக்களுக்கோ மந்திரிகளுக்கோ நாம் அறிவுரை சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்கிற மனநிலை. பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு நாம் கணித்து விட முடியாது. அதை தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பத்திரிகையான இந்து தமிழ் செய்தியாகவும் இணையங்களிலும் கூட சிறிய கட்சிகளால் தோற்ற திமுக அதிமுக என்று ஒரு கட்டுரையை கூட எழுதியிருந்தார்கள், செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க தமிழ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரசியல்.com. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியோட நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அரசியல்ல ஒரு தலைவன் ஜெயிச்சானா தோத்தானா அப்படிங்கிறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ணும். ஆனா அந்த அரசியல்ல அந்த தலைவன் மக்களுக்காக நின்னானா, மக்களுக்காக குரல் கொடுத்தானா அப்படிங்கிறது தான் கேள்வி. இவரு மக்களுக்காக நின்னாரு, குரல் கொடுத்தாரு, தொடர்ந்து கொடுப்பாரு. அதே மாதிரி இவர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த மைக்கே பயப்படும். அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்காகவும் வெளிப்படையாகவும் பேசக்கூடிய நபர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே உங்களை எந்த இன்டர்வியூஸ்லுமே பெருசா பார்க்க முடியல இல்லை, என்ன சார் ரீசன்? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில செயற்குழு மற்றும் தலைமை குழு கூடி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய அமைச்சரவை, இந்த அரசு மக்களுக்கு எவ்வாறான திட்டங்களை தீட்டுகிறார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு, கொலை கொள்ளை கற்பழிப்பு, லஞ்சம் லாவண்யம் ஊழல் முறைகேடு போன்ற நடவடிக்கைகளில் இந்த ஆட்சி எவ்வாறு நடத்துகிறது, அதை எவ்வாறு எதிர்கொள்கிறது, கையாளுகிறது என்பதையெல்லாம் குறைந்தது ஒரு 3 to 6 மாத காலம் ஒரு அவகாசம் தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி இதை குறித்து விமர்சனமோ அல்லது உங்களை போன்ற பல லட்சக்கணக்கான மக்கள் சென்றடையக்கூடிய இந்த வலைவலிகளில் ஊடாவோ பேசுகின்ற அந்த முறைமை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது கட்சியின் முடிவு. அந்த அடிப்படையில் நாங்கள் புதியாக பொறுப்பேற்ற அரசுக்கு சில காலம் அவகாசங்கள் தந்துவிட்டு அவருடைய நடவடிக்கைகளை மட்டும் பத்திரிகை செய்தி ஊடகங்களின் வாயிலாக எனது அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டி வருகிறேன். தமிழகத்துல இப்ப பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் ஏற்கனவே இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை. நான் ஓரளவுக்கு கணித்தேன். பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட நான் இங்கே தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி யாரும் அமைக்க முடியாது, ஒரு கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் என்பதை நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பிலே இதை நான் சொல்லியிருக்கிறேன். சம உரிமை, அதுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க, சமூக நீதிக்காக. இப்ப டிவிக்கெல்லாம் அந்த மாற்றம் நடந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை நானும் வரவேற்று அறிக்கை தந்திருக்கிறேன். அந்த அறிவிப்பு கூட ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து முடித்த பிறகு தமிழ்நாடு அரசு நாங்கள் அந்த டேட்டாஸ் என்று சொல்லக்கூடிய சாதி வாரிய கணக்கெடுப்பை குறித்தான புள்ளி விவரங்கள் கோரல் நிகழ்வை தமிழக அரசு நடத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்புகளை அல்லது குறிப்புகளை எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே பீகார், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற பல மாநிலங்கள் எடுத்திருக்கிறார்கள். பல மாநிலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இதுவரையிலும் உயர்நீதிமன்றங்களிலோ உச்சநீதிமன்றங்களோ தடை இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அனைத்து சமூகங்களும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. 2026 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டிட்டீங்க.
அப்ப அந்த 2026 தேர்தல்ல உங்களுடைய இலக்கு என்னவா இருந்துச்சு? அது நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பல பத்திரிகை ஊடக நண்பர்களிடத்திலே சொன்னேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குறைந்தபட்ச கோரிக்கைகளான 10 அம்ச கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றி தந்தால் நாங்கள் எங்களுக்கான இடங்கள் கூட கேட்காமல் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம். அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். எங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இடங்கள் என்கிற இடங்களிலும் எங்களுடைய கூடுதலான இடங்களுக்கான கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லது எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையில் குறைந்தபட்சம் ஒரு 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டோம். அதுவும் நிறைவேற்றி தரப்படவில்லை. ஆதலால் அப்படி நிறைவேற்றி தராமல் ஒரு பெரியண்ணன் பாணியில் அல்லது நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் என்கிற ஒரு மிதப்பின் உச்சத்தில் இருந்த திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தேர்தலுக்கும் ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த கூட்டிலிருந்து நான் வெளியேறி 10 நாட்கள் இருக்கும்போது தனியாக தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்று அறிவித்து ஒரு வாரத்திற்கு முன்பாக டெல்லிக்கு சென்று நான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று தனியாக ஒரு சின்னத்தை பெற்று அதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பதற்கு பிரச்சாரத்தின் ஊடாக நான் அனைத்து தொகுதிகளும் செல்வதற்கு நேரமில்லாத ஒரு சூழலில் கூட இன்றைக்கு வடதமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் தென் தமிழ்நாட்டில் நாங்கள் சில கட்சி தலைவர்களோடு ஒரு தொகுதி உடன்பாடு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொண்டதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி அதன் கூட்டணி வாங்கிய 100 ஓட்டிலிருந்து அதிகபட்சம் நாங்கள் வாங்கிய 12,000 ஓட்டு வரையிலுமான வாக்குகளில் தான் திமுக தனது ஆட்சியை இழந்திருக்கிறது. அதை தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பத்திரிகையான இந்து தமிழ் செய்தியாகவும் இணையங்களிலும் கூட சிறிய கட்சிகளால் தோற்ற திமுக அதிமுக என்று ஒரு கட்டுரையை கூட எழுதியிருந்தார்கள், செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆக நாங்கள் ஒரு சிறிய கட்சி தானே, வேல்முருகன் வெளியேறினால் என்ன நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை இந்த தேர்தலில் நாங்கள் புகட்டியிருக்கிறோம். சார், டிஎம்கேல நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க. டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி நியாயமானதா பாக்குறீங்களா? அது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஒரு முதலமைச்சராகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அவர் மிகப்பெரிய அளவில் உழைத்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டங்களையும் மக்கள் சார்ந்த விடயங்களையும் அங்கு செய்திருக்கிறார். ஆக அந்த வகையில் ஒரு தேர்தலில் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானும் வெற்றி பெறலாம், தோற்கலாம், அது வேறு. இருந்தாலும் குளத்துறை பொறுத்த வரையில் எனக்கு தெரிந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தொகுதிக்கு செல்வார், மக்களை சந்திப்பார். அந்த தொகுதியில் பல தனியார் மிகப்பெரிய திருமண மண்டபங்களுக்கு நிகராக குளிர்சாதன அறைகளுடன் கூடிய முழுவதுமான திருமண மண்டபங்கள், பல்வேறு விதமான சாலைகள், மேம்பாடுகள், இது போன்ற பல பணிகளை இந்த தொகுதி மக்களுக்கு செய்து தந்திருக்கிறார். ஆக தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த தொகுதியில் அவர் செய்த பணிகளுக்கு மக்கள் கண்டிப்பாக அவருக்கு வெற்றியை தான் தந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தோற்றது என்பது உண்மையிலேயே எனக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நான் அதை பார்த்தேன். இப்போது எந்த கூட்டணியிலுமே இல்லாத நீங்க நாளை பின்ன டிஎம்கேல இருந்து இதே கூட்டணி அழைப்பு வந்தா திருப்பி மீண்டும் போக வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நாங்கள் கூட்டணி குறித்து எதை குறித்தும் கவலைப்படவில்லை. எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, அதுபோன்று இங்கு வாழ்கின்ற எமது ஈழ அகதிகளாக வாழ்கின்ற மக்கள் 2009க்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு கருதி உயிருக்கு பயந்து அல்லது எங்களுடைய காவல்துறை சட்டத்திட்டங்களுக்கு பயந்து பதிவு செய்யாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் காவல்துறை ஏதாவது ஒரு வழக்குகளிலே கைது செய்கின்ற போது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், சிறப்பு முகாமில் அடைக்கப்படுகிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு அரசாணையின் மூலமாக 2009 முள்ளிவாய்க்கால் போருக்கு பிறகு அந்த போரினால் பாதிக்கப்பட்டு தாயகமான தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இங்கு வாழலாம். அவர்களுக்குரிய அரசு முறை பதிவு செய்து தரப்படும். அவருடைய பிள்ளை செல்வங்கள் தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலைக் கல்வி வரையிலும் தமிழ்நாட்டுடைய அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் சேர்ந்து பயில்வதற்கான உரிமை. அதுபோன்று நீண்ட நாட்களாக புழல் மற்றும் திருச்சி சிறப்பு முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற ஈழ உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்பட வேண்டும். தமிழக வேலை தமிழருக்கே என்கிற சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மிக முக்கியமான சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற அல்லது நிறைவேற்ற முன்வருகின்ற அரசியல் கட்சிகளோடு எதிர்காலத்தில் கூட்டணியை குறித்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு முடிவு செய்யும். இன்னைக்கு டிவிகேல நிறைய இளம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா நீங்களும் 25 வயசுல எம்எல்ஏ ஆனவர். இப்ப இருக்கிற இளம் எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க?
இப்போ இருக்கிற தவாக்காவனுடைய எம்எல்ஏக்களுக்கோ மந்திரிகளுக்கோ நாம் அறிவுரை சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. அதனால் முதலமைச்சரிடத்தில் வேண்டுமானால் ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் சேர்த்து சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை, மரபுகளை, விதிகளை தெரிந்த மூத்த உறுப்பினர்களை கொண்டு அவர்களுக்கு சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை குறித்தும் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்ற சில மரபுகள், விதிகள் இதையெல்லாம் குறித்து மூத்த உறுப்பினர்களை கொண்டு ஒரு முறையான ஒரு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருடைய நடவடிக்கைகளில் இருந்து எனக்கு தெரிகின்ற அல்லது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நான் இதற்காக ஒரு வேண்டுகோள் வைத்தேன். பேரவை செயலாளர் மூலமாக அரசு முறை ஒரு பயிற்சி நடத்தப்பட்டது. அது 2 நாள் பயிற்சி பேரவைத் தலைவர் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டது. அது போதுமானதாக இல்லை. அதனால் எத்தனையோ தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளில் பல கட்சிகளில் மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன, நேரமில்லா நேரம்னா என்ன, வெட்டு தீர்மானங்கள்லாம் என்ன, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் என்ன, அவையில் பேரவைத் தலைவருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், மாண்புமிகு ஒரு உறுப்பினர் பேசுகின்ற போது, குறுக்கிடுகின்ற போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்கிற அந்த பாயிண்ட் பேசுகின்ற போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்று சில நிறைய விதிகள் இருக்கு, சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அதை முறையாக அனுபவம் வாய்ந்த சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்களால், முன்னாள் அமைச்சர் பெருமக்களால் அல்லது முன்னாள் பேரவைத் தலைவர், துணைத் தலைவராக, கொறடாவாக பணியாற்றியவர்களை கொண்டு ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டால் அது சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. சட்டமன்றத்தை இப்ப நிறைய மக்கள் வந்து நேரலையில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு மூவி பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சட்டமன்றத்தை மிஸ் பண்றீங்களா? இல்லை, நான் இந்த ஒரு 5 ஆண்டு காலம் கட்சியை வலுப்படுத்துவதற்கு, கட்டமைப்பதற்காக எனக்கு நேரம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் நான் திட்டமிட்டு என் கட்சியில் சுமார் 170க்கும் மேற்பட்ட இடங்களில் என் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், எல்லா பொறுப்பாளர்களும் சாதாரண உறுப்பினர்களிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். எனக்கு நேரமின்மை காரணமாக, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நான் பல்வேறு அரசு முறை பதவிகளை வகிக்க வேண்டிய மூத்த உறுப்பினர் என்ற முறையில் வகிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள், அரசு சார்ந்த அலுவல்கள், துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை தலைவர்கள் அவர்களோடு நான் அரசு உரிமை குழு தலைவராக என் நேரம் முழுவதுமே அதற்காகவே பயன்படுகிறது. கட்சி அளவில், நகர அளவில், ஒன்றிய அளவில், தொகுதி அளவில், மாவட்ட அளவில், என் மாநில அளவில் கூட அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கட்சி வளர்ச்சிக்குரிய திட்டமிடல், ஒழுங்கு செய்வதில் நேரம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் கட்சி கூடிதான் முடிவெடுத்து, கட்சியினுடைய ஒப்புதலோடு தான் நான் இந்த தேர்தலில் நிற்கப் போவது இல்லை என்று முடிவெடுத்து இப்போது கட்சிக்கான கட்டமைப்பு பணிகளில், மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். தொடர்ந்து கட்சிக்கு இப்போ நீங்கள் கேட்டது போல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிப்பது போல் நாளைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வர இருக்கின்ற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்று பேராசிரியர்களோடு மிகச்சிறந்த ஆளுமை பண்பு, தலைமை பண்புனா என்ன, ஆளுமை பண்புகள் என்ன, நேர நிர்வாகம்னா என்ன, ஒற்றுமைன்னா என்ன, குழு மனப்பான்மைனா என்ன என்கிற பல்வேறு தலைப்புகளில் தொடர்ந்து நான் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். கட்சியை கட்டமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க இப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு தமிழ்நாடும் இந்தியாவும் அப்படிங்கிற ரீதியில தான் அவருடைய கொள்கையே இருக்கு. அவருடைய வருகையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒரு மதச்சார்புடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றிய ஒருவர். அவர் இப்போது நான் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசியலாளனாக வர விரும்புகிறேன் என்று வந்தால் கண்டிப்பாக வரவேற்புக்குரிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அவரை சில பேர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போதைக்கு நாம் கணித்து விட முடியாது. அது அவருடைய நடவடிக்கைகள், காலம்தான் அதற்கான விடையை தரும். ஒருவேளை அவர் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலம் வந்தா? நான் சொல்லிட்டேனே, எங்களுக்கு பிரதானம் நாங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், தமிழனுடைய வேலை வாய்ப்பு, இந்த தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல், அதுபோன்று விலைவாசி கட்டுப்பாடற்ற விலைவாசி, கனிம வள கொள்ளை, இங்கே எங்கு பார்த்தாலும் கள்ள லாட்டரி விற்பனை போன்ற எங்கு பார்த்தாலும் இந்த சமூகத்திற்கு ஏற்புடைய செயல்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஆக இதை மட்டுப்படுத்த, இதை கட்டுப்படுத்த என்னுடைய தலைமையில் பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி சுமார் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி நடத்தி வருகிறோம். அதுபோன்ற அந்த அமைப்பு எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நாங்கள் எதிர்முனையில் திமுகவோட கூட்டணி இருப்பவர்களையும், அதிமுகவில் கூட்டணி இருப்பவர்களையும், ஏன் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் இருப்பவர்களையும் கூட நாங்கள் அழைப்போம். அப்படி அழைக்கின்ற போது கலந்து கொள்கின்ற
தோழமை சக்திகளாக கூட எதிர்காலத்தில் இவர்கள் அந்த கூட்டமைப்பின் தோழமை சக்திகளாக அவர்கள் எங்களோடு மக்களுக்கான போராட்ட களங்களில் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் கூட்டணி என்பது அது காலம்தான் முடிவு செய்யும். சார், விஜய் அவர்கள் பத்தி, அவரோட ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு, அவரை பத்தி? நான் உங்ககிட்ட முதல் கேள்விக்கே சொல்லிட்டேன். அவர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போ 2 மாதங்கள் தான் கடந்திருக்கிறது. இந்த 60 நாட்களில் மக்கள் போற்றுகிற அரசாக திரு விஜயனுடைய அரசு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வகுப்பறையில் சென்று டிவியை போட்டு நடிகர் விஜயனுடைய பாட்டை ஓட விட்டு ஆட வைப்பது, விஜய் போல் குழந்தைகளை வசனம் பேச வைப்பது, இதெல்லாம் முகம் சுளிக்கும்படியாக இருக்கிறது. இதையெல்லாம் இவர் தான் நமக்கான எம்எல்ஏ வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 10 தினங்களில் 20 தினங்களில் ராஜினாமா செய்வது என்பது கொள்கையோடு அரசியல் செய்பவர்களை தமிழ் சமூகம், விழிப்புணர்வு பெற்ற ஒரு தமிழ் சமூகம் ஏற்று அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.